Krishna. Today's bedtime prayers reading from Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2, verse number 10. Kamasya nendriya preetir labho jiveta yavata jivasya tattva jigyasa narto yascheha karmabhihi. कामस्य नेन्द्रिय प्रीतिर लाभो जीवेत यावता जीवस्य तत्व जिज्ञासा नार्थो यस्चेह कर्मभिः कर्मभिः. இங்கே இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே அது எப்பவுமே புலன் திருப்திக்காக இருக்கவே கூடாது. எப்படி நம்ம நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய கண்ணால், காதால், மூக்கால், வாயால், இல்லை பை டச்சால், ஸ்பர்ஷம் அப்படின்றாங்க. ஸோ அது மூலமாக நம்ம எப்படிலாம் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. என்ன ஆசைப்படணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நம்ம ஆசைப்படலாம். இல்லை நம்மளை காப்பாற்றிக்கணும், இந்த உடலை நம்ம காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது ஆசைப்படலாம். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒன் ஷுட் டிசைர் ஒன்லி அ ஹெல்த்தி லைஃப் ஆர் செல்ஃப் ப்ரிசர்வேஷன். ஏன்னா நம்ம இந்த உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணுமோ தவிர்த்து நம்மளுடைய புலன்களை எப்படி திருப்தி பண்ணலாம், எந்த கடையில் போனால் பிரியாணி நல்லாயிருக்கும், இந்த கடையில் இந்த வெரைட்டி சாப்பாடு கிடைக்கும், அந்த கடையில் போனால் இது வெரைட்டியாக சூப்பராக இருக்கும், இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு கடையாக ஹோட்டலாக சுற்றி எல்லோரும் இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும்னு வாரம் போய் ஒரு இடத்துல ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டு நம்மளுடைய உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படி கடவுள் அப்படின்னா, அப்சல்யூட் ட்ரூத், அதாவது என்ன சொல்கிறது, அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மனித வாழ்க்கையை யூஸ் பண்ணணும். நத்திங் எல்ஸ் ஷுட் பி த கோல் ஆஃப் ஒன்ஸ் ஒர்க். வேறு எதுவுமே நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு செயல் செய்கிறதுலையும் வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன நோக்கத்தில் நம்ம எல்லா செயலும் செய்யணும் அப்படின்னா, எப்படி பகவத் தத்துவாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் எல்லா செயல் செய்யும் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சாதாரணமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு அப்படி கோவம் வரும். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு என்ன திட்டுவாங்க. எனக்கு எதுவோ தெரியல, நேச்சுரலாக எனக்கு இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நேச்சுரலாக எனக்கு எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, மனித வாழ்க்கையே பகவானை பற்றி நம்ம நினைக்கிறதுக்காகவும் பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்குது அப்படின்னு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் சாய்பாபாவுடைய சச்சரித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்தேன். அப்போது ஷிரடி சாய்பாபாவுடைய சச்சரித்தம் படிக்கும்போது அதில் சொல்லியிருந்தார், ஹியூமன் லைஃபுடைய கோல் ஃபார் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கை எல்லாருடைய கோலுமே அதுதான் அப்படின்னே. ஆஹா, இதுதானே என்னுடைய கோலுமே, இதுதான் லைஃப், எல்லாரோட கோலுமே இதுதானா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஆசையை நான் ரொம்ப ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 7th 8th அப்படிலாம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்போவே எனக்கு மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. மகரிஷி, அவர் பேர் என்ன, டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், மகரிஷி மகேஷ் யோகியோட டிரான்சென்டென்டல் மெடிடேஷனுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அப்புறமா மீராபாயோட படம் பார்த்தேன்.
அப்புறம் அந்த மாதிரி நிறைய பக்தி ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஆசை வந்தேனே. ஆனால் அதை மற்றவங்கக்கிட்ட நான் வெளியில் ஷேர் பண்ணால் அவங்க யாருமே அதை வந்து பாராட்டல. எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஃபீரியராக நினச்சாங்க. என்னுடைய மனசில் இருக்கிற தாட்ஸை வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ஸ்கூலில் வந்து இதை பற்றி பேசவே முடியாது. அப்போ பேசினா இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபீரியராக, ரொம்ப ரொம்ப தாழ்வான ஒரு எண்ணமாக வந்து அப்படின்ற மாதிரி ஒரு துச்சமாக வந்து நினச்சாங்க. அப்போ இதெல்லாம் நான் ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருந்தேன். அப்போ சாய்பாபா சச்சரித்தா படிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, ஆஹா, எல்லா லைஃப்புமே எல்லாரோட மனிதர்களோட கோலுமே வந்து பகவானை உணர்றதானா அப்படின்னு நினச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதெல்லாம் வந்து நான் மற்றவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா என்கிட்ட இந்த ப்ரீச் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுடுறியா கொஞ்சம், ஓகேவா, நீ படிக்கிறியா படிச்சுக்கோ, ஆனால் மற்றவங்கள்ட்ட ப்ரீச் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்னோடய சொந்த சிஸ்டரே வந்து என்ன அப்படி சொன்னேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நீ இப்படிலாம் பேசணும், நான் கடவுளே நான் வெறுத்துட போகிறேன் அப்படின்லாம் வந்துட்டு என் கூட இருக்கவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னமோ தெரியல, எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த புக்கில் இருக்குது. ஸோ நான் அதை சந்தோஷமாக படிக்கிறேன். ஆனால் இந்த புக்கில் வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கும் பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், விமென்லாம் வந்து எப்போவுமே வந்து தே ஷுட் பி ஆல்வேஸ் அண்டர் தி என்ன சொல்கிறது, தே ஷுட் பி ஆல்வேஸ் அண்டர் சம் மென் அப்படின்லாம் சொல்லிட்டு பாகவதமில் அப்படி போட்டிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா, ஐ வில் ஹேட் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்னதான் வந்து இந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்னா, தட் இஸ் நாட் ஃபார் மீ. That is for some women who are always feeling themselves as inferior. Those statements are for people who always feel scared about everything. பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றி அவங்களுக்கு வந்து ஐயோ 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 இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு பயந்தாங்கோலிங்களாக இருக்கிறாங்க இல்லையா. அது பயம், எதை பார்த்தாலும் பயம், தன்னை பற்றி ஒரு நல்ல எண்ணமே இல்லாமல், தன்னை பற்றி ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு தான் வந்து பாகவதத்தில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதை சொன்னாலும் உடனே கண்ணில் தண்ணியை கொஞ்சம் ஈன்னு அழுதுட்ருப்பாங்க. ஸோ ஃபார் தோஸ் விமென் ஹூ கீப் க்ரைங் ஃபார் எவ்ரி திங், ஃபார் ஸ்மால் ஸ்மால் சில்லி சில்லி திங்ஸ் தேல் பி க்ரைங். ஒரு கர்மாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க, அந்த மாதிரி பீப்புள் வீட்டில் தனியாக இருக்கணும்னா பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயந்தாங்கோலிங்களாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்களுக்கு தான் வந்துட்டு தே ஷுட் பி ஆல்வேஸ் அண்டர் தி ஷெல்டர் ஆஃப் அ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மேனுக்கு வந்து மேன்னா கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்களாம், பொண்ணுங்க அப்படின்னா லேடிஸ்னால் எப்பவுமே பயந்தாங்கொல்லிங்களாக இருப்பாங்களாம் அப்படின்றதுக்காக இது ஒரு ஜென்ரல் என்ன சொல்கிறது இம்ப்ரெஷன் மக்களுடைய மனசில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன்லி a rare people like ஜெயலலிதா ஆர் டுடேஸ் கரண்ட் பீரியடில் வந்து கங்கனா ரனாவத் ஆர் நல்ல டைனமிக்காக இருக்கக்கூடிய ஒரு தைரியமான லேடிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் thousands ஆஃப் பீப்புளில் மேபி we can see such women who are very very daring, who are very bold. அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து நம்ம ஒரு thousands ஆஃப் பீப்புளில் மேபி ஒரு 100 people we can see like that. அந்த மாதிரி ஒரு 100 விமன் மேபி அப்படி இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த விமன் வந்து பயந்தாங்கோலிங்களாக இருக்கிறாங்க, எதுக்கட்டாலும் கண்ணீர் விழுந்துட்டு அழுகுறாங்க, அழுமுஞ்சிங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பீப்புளுக்காக வேணால் அவங்க சொல்லட்டும், இட் இஸ் நாட் ஃபார் மீ. ஸோ எனக்கு வந்து யாராவது இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் நான் விட்டுடுவேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவரோட புகழை பாடணும், அவரை பற்றி பக்தியாக பாட்டு பாடணும், இதுதான் வந்து என்னுடைய கோல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா விமனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லா ஆம்பளைங்களும் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து பக்தி வேதாந்த சுவாமி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதோடைய பர்பட், அதோடைய பொருள் என்ன தெரியுமா கொடுப்பேன், ஆல் விமன் ஷுட் கெட் மேரிட் டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவேன். And all men should remain as brahmachari அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஆல் விமன் ஷுட் கெட் மேரிட் அப்படின்னா என்னது அப்படின்னா, பரம புருஷோத்தமன் கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் கிருஷ்ணாவை தான் அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் தி அல்டிமேட். அண்ட் ஆல் மென் ஷுட் ரிமெயின் ஆஸ் பிரம்மச்சாரி. ஏன்னா பாவம், வாட் டு டூ, ஸோ சேட் அபவுட் த மென், தே கேனாட் திங்க் அபவுட் தெம் செல்ஃப் ஆஸ் அ விமன்.
in relation to Krishna. It's very tough. It's very difficult to think about themselves as a woman and to get, to be related with Krishna in a lover or in a husband. அந்த மாதிரி ஒரு மூடில் வந்து மென்னால் அப்படி நினைக்க முடியாது. அவங்களும் பிரம்மச்சாரியாக இருக்கட்டும். ஸோ சேட் அபவுட் தெம். பட் விமெனுக்கு அப்படி கிடையாது. விமெனுக்கு நேச்சுரலாக தே கேன் ஹாவ் அ தாட் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா லைக் எ கியூபிட் ஆர் லைக் எ என்ன சொல் மன்மத ராசா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஹீ இஸ் அ மன்மதன் ஃபார் ஆல் த விமென். ஸோ ஆல் விமென் ஷுட் கெட் மேரிட் டு த Parama Purushothaman Shri Krishna, and all men should be brahmacharis. So sad about them. So that is what the purport I will give. So let anybody talk anything, let anybody think about anything. So this is what the purport I will give. So this is the aim of life. We should understand and we should realize that we are Atma, and our job is to ஃபைண்ட் அவர் சோல்மேட் கிருஷ்ணா. அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை எப்படி நம்ம வந்து காதலிக்கலாம், கிருஷ்ணரை எப்படி நம்ம வந்து அவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், கிருஷ்ணர் நம்மக்கிட்ட எப்போ அவர் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காகவே அலங்காரம் பண்ணுவாங்களாம் கோபீஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நோக்கம் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காகவே அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு இங்கே சுத்த கோஸ்வாமி நைமிஷரண்யாவில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் அவங்க எல்லாரும் ஒரு மேனன்ற ஒரு பாடியில் இருக்கிறாங்க. ஸோ பாவம் அவங்க இருக்கிறவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் கேட்டு 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 அவங்களுக்கு மேபி ஒரு 75-80 இயர்ஸில் இதெல்லாம் அவங்க மண்டையில் ஏறுமோ ஏறாதோ தெரியல. ஸோ இஃப் யூஆர் அ விமன், it's very easy for you to relate with Krishna as a beloved or as a husband or a lover and the mari. So it's very easy. Otherwise it will be very tough. So we should be very happy that if you are a woman, if you are in a woman's body, you should be very happy about it. So that is a prayer for today, and tomorrow next verse. வந்து நாளைக்கு படிக்கலாம். Thank you. Until then, good night. Bye bye. Hare Krishna.